பேசிக் ஹிந்தி லேர்ன் பண்ணுறது இதான் பேசிக்ஸு. ஸோ என்னோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதான் பேசிக்ஸு. இது வந்து நம்ம கற்றுக்கிட்டா தான் ஹிந்தி கற்றுக்க முடியும். இந்த 2 ஸ்வர வெஞ்சன் அதான் உயிர். இப்போ தமிழ் எப்படி நம்ம உயிர் எழுத்துக்கள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ இப்படி ஆ இ இந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டா தான் தமிழ் லெட்டர்ஸ் கற்றுக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் ஹிந்திலையும் இந்த ஸ்வர வெஞ்சன் இதை கற்றுக்கிட்டா தான் வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும் அண்ட் படிக்கவும் தெரியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்டார்டிங் இது பார்த்துடலாம். ஸ்வர வெஞ்சன் பார்த்துடலாம். அது பார்த்தாலே நம்மளுக்கு கற்றுக்கிட்டாலே நம்மளுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துடும். ஈஸியாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பரீட்சை எழுதின புக்கு தான். ஸோ வந்து அந்த புக்கு தான் நான் முடித்து அவ்வளோ ஸ்பெஷலாக இல்லை. ஐம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் முடித்து. எம்ஏ எக்ஸாம் முடித்து, எம்ஏ ஹிந்தி முடித்து. ஸோ நான் எழுதின டைம் இந்த பரீட்சை புக்கு தான் இது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வர அப்புறம் வெஞ்சன் பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்வர ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஏ ஓ ஔ அம் அ ஆ. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இப்படி நம்ம கற்றுக்கிறதுனா இது ஆ இப்படி தமிழில் ஆ சொல்லுவோமோ அதே தான். ஆ இப்படி தமிழில் ஆன்னு இப்படி வந்துட்டு இப்படி சொல்லி வரும் இல்லையா, அதே மாதிரி தான். இ இப்படி வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இ. இது ஈ இப்படி ஒன்று வரும் இல்லையா, அதான் இ. ஊ இப்படி வரும்ல அது. ஊ அப்படின்னா இப்படி வருது. ரு அப்படின்னா இந்த வார்த்தை. ஏ அப்படின்னா அதே மாதிரி இப்படி. ஏ அப்படின்னா இது. ஓ அப்படின்னா இப்படி வரும். ஓ அப்படின்னா இப்படி வரும்ல. ஔ அம் ஆ அந்த மாதிரி தான் இது. ஔவு இப்படி ஓ வந்துட்டு எல்லாம் மாதிரி வரும்ல அது. அம் ஆ இதுதான். இதான் ஸ்வர. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வர வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஆ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஏ ஓ ஔ அம் அ ஆ. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து வெஞ்சன் போகலாம், கான்சோனன்ஸு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்வர மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்புறம் வெஞ்சன்ஸு. ஸோ ஓகே, நான் இப்படி காமிக்கிறேன், வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்வர வெஞ்சன்து. ஓகேவா? ஓகே, இப்போ வெஞ்சன் போகலாம். க க க க ட சச்சஜன்ன தட்டதன்ன தத்ததன்ன பஃப பம யரலவ ஷஷச. இதுதான். ஸோ இது க க க க ட. இப்படி நான் சொல்லும் போது எல்லாமே ஒரே ப்ரொனன்சியேஷனாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணும்போது லைட்டாக டிஃபர் ஆகும். ச ச ஜ ஜ ட தட்டதன்ன தத்ததன்ன. இது ஒரே ப்ரொனன்சியேஷன். ஆனால் இது ட, இது த. ப ஃப ப ம ப ஃப ப ப ம. இது வந்து ஒரே ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஆனால் வந்து வேறு வேறு தான். எரலவ ஷஷ ச ஷ ஷ ச அ. ஸோ இதுதான் வெஞ்சனு. ஸோ வந்து ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கலாம், பட் நம்ம ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கக்க ககன சச்சஜன தட்டதன தத்ததன பஃப ப ம ம ப ஃப ப ப. ரெண்டுமே ப தான், பட் டிஃபர் ஆகும். இந்த ப வேறு, இந்த ப வேறு. ஸோ எரலவ ஷஷ ச. ஸோ இதுதான் ஸ்வர வெஞ்சன். ஸோ ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து நான் காமிக்கிற வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நான் ஒரு வாட்டி ரெண்டுமே சொல்லிடுறேன். ஸோ பாருங்கள். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே நிறைய தெரியலாம், பட் ஸ்டில் வந்து டிஃபர் ஆகும் நம்ம ப்ரொனன்சியேஷன் வந்து. அ இது வந்து ஸ்வர, இது வெஞ்சன். ஸ்வரன்றது தமிழ் உயிர் எழுத்துக்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான்.
வெஞ்சன்றது கான்சோனன்ஸ் ஸ்வரம். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஏ ஓ ஓ ஔ ஓ ஔ அம் ஆ ஏ ஏ ஓ ஔ அம் ஆ. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வெஞ்சன் கான்சோனன்ஸு. கக்க கன சச்ச ஜன டட்ட டன தத்த தன ப ஃப ப ப ம யரலவ ஷஷ ச. ஸோ இதுதான். ஸோ நான் இப்போ சொன்னால் ஒரே மாதிரியே இருக்கலாம், ஸோ நான் ஒரே வார்த்தையை சொல்கிற மாதிரியே இருக்கலாம், பட் ஸ்டில் டிஃபர் ஆகும். மேபி சொல்லுவது வீடியோவில் அப்படி தெரிஞ்சிருக்கலாம், பட் வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதெல்லாம் ஒரு கரெக்டாக வந்துடும். ஆ இ ஆனா ஆ, ஈனா ஈ, ஊனா ஊ, ஏனா ஏ, ஓனா ஔ அம் ஆ இதெல்லாம். ஸோ இதுதான் கொஞ்சம் அப்படியே டிஃபர் ஆகும். ஜனன தத்தத பவெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ தான் இதை மெமரைஸ் பண்ணுவேன். நான் நெக்ஸ்ட்டு போட வீடியோலலாம் வந்து வார்த்தைகள் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். மெமரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதெல்லாம் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட வரும். ஸோ பாய்.